ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிவப்பு அவுல் வெஜிடபிள் வச்சு ஒரு உப்புமா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு வெங்காயம், 5 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேரட்டு ஒன்று வந்து தோல் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து காயெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு பாருங்கள். மிக்சியில் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க போய் செய்யலாம். சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். அதை நல்லா வறுத்துக்கலாம். அதை இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெட்டி வச்ச இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணால் சீக்கிரமாக இது வெந்துடும். இதுக்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 5 முந்திரியை உடச்சி வச்சுருக்கிறோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு முட்டை ஊற்றிக்கிறேன். நிறையா செய்கிற மாதிரிலாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நான் வந்து சிவப்பு அவுலை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே இதை ஊற வச்சுடுங்க, அப்போ தான் நல்லா ஊறிடும். அது இங்கே பாருங்கள். பசங்க ஸ்கூல் விட்டு வரப்போ இதை நம்ம கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். தடத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. நான் வந்து 1 கப்பு அவுல் தான் போட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய சிவப்பு அவுல் வெஜிடபிள் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய சிவப்பு அவுல் வெஜிடபிள் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.